தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க ரூபாய் 560 கோடி ஒதுக்கீடு. தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்ய கோரி வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இது தொடர்பாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்கவில்லை என்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. மத்திய அரசின் புதிய அறிவிப்பின்படி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவுபடுத்தியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்ய கோரி வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்கவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. கடந்த சில தினங்களாகவே தமிழ்தாய் வாழ்த்து, அதாவது தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில், அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகியிருந்தது. அது தொடர்பான வழக்கம் தொடரப்பட்டிருந்தது. அது குறித்த ஒரு முக்கிய செய்தியும் தற்போது வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்க வேண்டும் என்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. மத்திய அரசின் புதிய அறிவின்படி சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன், வணக்கம். தற்போது தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்கவில்லை என்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது மத்திய அரசிடமிருந்து. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா, நீங்கள் குறிப்பிட்டபடியே மத்திய அரசினுடைய புதிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை யாரும் தடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்ய வேண்டும், இதற்கு உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னையைச் சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது விசாரணைக்கு வந்தபோதுதான் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்கப்படுவது, தேசிய கீதம் இசைத்து நிறைவு செய்வது பல ஆண்டுகளாக மரபாக பின்பற்று வருகிறது என அவர் தரப்பில் தெரிவித்திருந்தார். இந்த நடைமுறையை நீர்த்து போக செய்கிற வகையில் அரசு நிகழ்ச்சியை வந்தே மாதரம் பாடிதான் துவங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜனவரி 28 சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியிருந்தது. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்ட பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது சரியான முறை அல்ல என அவருடைய மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வலியுறுத்துவது மத்திய அரசு பிறப்பித்த இந்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்துதான் முதலில் பாடப்பட வேண்டும், இதற்கு தகுந்த நிர்வாக அறிவுறுத்தல்களை பிறப்பிக்க வேண்டும் என அரசுக்கு அவருடைய மனுவில் அவர் கோரிக்கையும் விடுத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்த போதுதான் அவர்கள் தரப்பிலிருந்து மத்திய அரசு தரப்பில் மத்திய உள்துறை அமைச்சகம் ஜூலை 9 பிறப்பித்த புதிய அறிவிப்பாணையின்படி வந்தே மாதரமும் தேசிய கீதமும் அடுத்தடுத்து பாடப்பட வேண்டும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரமும் தேசிய கீதமும் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என கூறப்பட்டிருந்த நிலையில் மாநில பாடல் பற்றி அதில் எதுவுமே குறிப்பிடவில்லை எனவும், மாநில பாடலை இறுதியில் தான் பாட வேண்டும் எனவும் அதில் ஒன்றும் கூறவில்லை என இவர்களின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த புதிய அறிவிப்பாணையின்படி தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதை யாருமே தடுக்கவில்லை, வந்தே மாதரத்தை முதலிலும் தேசிய கீதத்தை இறுதியிலும் தான் பாட வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த அடிப்படையில் தான் கடந்த சுதந்திர தினத்தன்று கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடப்பட்டது, அதை தொடர்ந்துதான் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்டது என தெளிவுபடுத்தி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கின்றனர். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க ரூபாய் 560 கோடி ஒதுக்கீடு.